வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/7/2026 ஆனி மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சுக்கிரவாரமான இன்று மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். புதிய தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் புதிய அனுசரணம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள், ஏற்றங்கள் ஏற்படுவது, அசாமசா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, நீண்ட நாட்களாக இருந்த மனதில் இருந்த நெருடல்கள் ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, இழுபறியான சிக்கல்கள் தீர்வது, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் அதீத கவனம், பழக்க வழக்கத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். தொழில் ரீதியாக ஏற்றங்களும், உத்தியோகத்தில் வியாபாரத்தில் பணத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் சந்தோஷத்தை தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் கவனமாக இருப்பதும், பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கும், மன அழுத்தம் தீர்வதற்கும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று ஒரு நல்ல செய்திகள் வருவதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உங்களுக்கு சகலமும் பாசிட்டிவாக கிரீன் சிக்னலாக காணப்படுவதற்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்மம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் ஏற்படும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எல்லா விஷயத்திலும் நன்மைகளும் அனுகூலங்களும் அனுசகித்து வரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சந்தோஷம், அனுகூலங்கள் தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரிலும் துணை அல்லது துணைவியாரும் தொலை தூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தமும் தைரியமும் தன்னம்பிக்கையும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படுவது, சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் ஏற்படுவது, பயணங்கள் ஏற்படுவது, குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், தொலைதூர பயணங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். செல்வாக்குகளுக்கு குறைவில்லாமல் இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம், உறவுக்குள்ளாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனிப்பட்ட செல்வாக்கு, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுவது, உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல் தீர்வது,
ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுவது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான சிக்கல்கள் தீர்வது. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்குகள். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். புதிய அறிமுகத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். உறவுக்குள்ளாக அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். லாபமும் சந்தோஷமும் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் காணப்பட்ட சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய சந்தோஷமும் யோக பலத்தை பெற்றுத்தருவதற்குண்டான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். உலக மகா சந்தோஷம் ஏற்றம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோக ரீதியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் தீரும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகள் விஷயம் ஒரு இழுபறியாக இருந்த சங்கடமெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர். லாபத்திற்கு உண்டான அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பண விஷயத்தில் சிறிது செலவுகள் காணப்பட்டாலும் அது பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை. உறவுக்குள்ளாக தேவையில்லாத பதட்டங்களை தவிர்த்து கொள்வதும், இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பது மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.